செடியாய வல்வனிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். பொதுவாக நீச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரகதியில் இருந்தால் உச்ச பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறார். ஆகவே விரைவில் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய பேர் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்துல குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பிரச்சனைக்கு எதுவுமே கிடையாது. 6ஆம் இடத்துல கேது பவன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எப்பொழுது நீங்கள் பணத்தை திருப்பி கேட்டாலும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கேளுங்கள். அப்பொழுதுதான் விரைவில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பது உங்களுக்கு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாக உங்களை விட்டு சிறிது விலகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்களோ பெரிய பிரச்சனைகளோ வராது. கருத்து வேற்றுமைகள் பெரியதாக எதுவும் வராது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தொழில்துறையை நல்ல விருதிக்கிறது. புதிய முன்னேற்றங்கள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். மனைவியின் அனுகூலம் நன்றாகவே இருக்கும். தொழில்துறையில மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனிபானி இருக்காது. ஆகவே தொழில்துறையில நல்ல லாபம் கிடைக்கும். எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல முன்னேற்றம் யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது குடும்பத்தில் சில விரயங்களாகும். ஆனால் அனைத்தும் சுப விரயங்களாகவே இருக்கும். 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதால் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக வரும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலே குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். 7ஆம் இடத்துல சூரியனும் புதன் வந்து பூத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே இந்த வாரம் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். உங்களுக்கு உங்கள் தந்தைக்கு அந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒருவருக்கொருவர் நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். மேலும் நல்ல பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது வேலைப்படு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வேலையை செய்யுங்கள். அதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும்.
அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசியில் நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ரிஷபராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே குருவான் அஷ்டமாதியாக இருந்து வக்கரமடைந்திருப்பதனால் தேவையில்லாமல் கோபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று ஜன்மகுருடைய பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் ஏவித்து விட்டு வாருங்கள். இந்த தீபம் பகல் 12 மணிக்குள் வைக்கப்பட வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியில் வந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில போட்டி மிக அதிகமாக இருக்கும். எங்கே சென்றாலும் எதிரிகள் இருப்பார்கள். இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலத்தினால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மருத்துவ செலவுகள் ஓரளவு குறைந்து ஓரளவு நன்மைகளை பெற முடியும். ஆனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்துல கேதுவானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைந்து நல்ல ஆரோக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார்கள். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டியில வெற்றியை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தக்க மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாக உங்களை விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பு நிச்சயமாக நிலைத்திருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது இந்த வாரத்திலே தந்தை சிறிது பிடிவாதமாக உங்களிடம் பேசுவார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசுவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய நன்மைக்கும் நல்லது. மேலும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது எல்லா காரியமும் சிறிது தாமதமாகத்தான் நடக்கும். தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு அலைச்சல் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்திக்காகவோ அல்லது மனைவியின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. மேலும் இந்த வாரம் மிதுன ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாக தொழில்துறையிலே போட்டி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 வழிபாட்டின் மூலமாக பல விதத்திலும் மிதுன ராசி நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. இந்த வாரம் ஆரம்பத்திலே சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கடகராசியில பிறந்தவர்கள் டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை 5 மணி 7 நிமிடம் முதல் டிசம்பர் 9 திங்கட்கிழமை காலை 9 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 7 சனிக்கிழமை, டிசம்பர் 8 சனிக்கிழமை,
இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். டிசம்பர் 7, 8 இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் அடைந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே பெரிய பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படாது. குழப்பங்கள் ஓரளவு தீரக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் சனி ஞாயிறு மாத்திரமே சிறிது பாதிப்பை தவிர அதற்கு பிறகு எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய சகோதரி ஆரோக்கியத்தின் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில வாரங்களாக நீங்கள் தைரியம் இல்லாமல் இருந்தீர்கள். இனிமேல் ஓரளவு தைரியம் கிடைத்து மன ஊக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கிறது. அந்த புத்திசாலித்தனத்தின் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த காரியம் என்றாலும் சிறு தாமதமாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் உங்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல அன்யோன்யம் இருக்கும். தந்தையால் தனலாபத்தை அடைவீர்கள். தந்தை மூலமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கிறது. மேலும் இந்த வாரம் எதிரிகளால் கூட நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். தந்தையாலும் லாபத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசியில் இந்த புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே கடகராசிக்கு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்மத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 9 திங்கட்கிழமை காலை 9 மணி 15 நிமிடம் முதல் டிசம்பர் 11 புதன்கிழமை பகல் 11:48 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 9 திங்கட்கிழமை, டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 11 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முடிந்தவரை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில் சொல்லிவிட்டு ஏதாவது காரியத்தை செய்தால் அதில் பிரச்சனையும் தோல்வியும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்திலே கேதுவான் தானும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆத்தி யோகத்தை பெறுகிறார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தொழில்துறையிலே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். 7ஆம் இடத்தில் சனிவான் இருப்பது மனைவி சிறிது பிடிவாதமாக உங்களிடம் பேசுவார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் குருவான் அதற்கு 3ஆம் இடத்துல இருப்பதனால் பிரயாணங்கள்ல பெரிய பிரச்சனை வராது. இருந்தாலும் அதிகமான தண்ணீர் உள்ள இடங்கள்ல செல்லாமல் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்துல குருவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே குரு வக்ரமாக இருப்பதனால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலையில் பலி அதிகமாக இருக்கும். ஆனால் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது தாயின் நன்மைக்காகவும் நண்பர்கள் உறவினர்களுக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் ஓரளவு சுப செலவாகவே இருக்கும். இந்த வாரம் சிம்மராசிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
டிசம்பர் 10ஆம் தேதி மாத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திர பிறந்தவர்கள் சிறிது எச்சரிக்கையாக செயல்பட்டால் சிறப்பானது, பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் சிம்மராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அந்த திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதியமும் ஆஜருக்கு நிதியமும் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக திருஷ்டி விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 11 புதன்கிழமை பகல் 11:48 முதல் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை பகல் 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 11 புதன்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனை பார்க்கும்போது, உங்கள் ராசிலேயே கேது பகவான் இருக்கிறார், குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே நல்ல ஞானத்தை பெறுவீர்கள். ஆனால் பட்ட பின்புதான் அந்த ஞானம் வரும். ஆகவே ஞானத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் அதை செயல்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதனத்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூலே வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 7ஆம் இடத்துல ராகுவானுத்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெற முடியும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியிலே பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை ஓரளவு நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவது என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். சில சமயம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்தில் புதன்கிழமை என்று அல்லது வியாழக்கிழமை என்று அல்லது 2 நாளிலும், புதன் வியாழன் 2 நாளிலும் விநாயகருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். அந்த நெய்விளக்கு பகல் 12 மணிக்குள் ஏற்றப்பட வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் தடைகள் எல்லாம் நீங்கி ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சந்திராஷ்டக காலத்திலே வருகின்ற தடைகளும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே விநாயகர் வழிபாடு வரக்கூடிய புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் பகல் 12 மணிக்குள் தீபம் வைத்து உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக நிச்சயமாக காரிய வெற்றி சந்தோஷம் கிடைக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்களை தேடி நீங்கள் உதவிகள் செய்வீர்கள். அவர்களும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தாயும் உங்களுக்கு பரஸ்பரம் அன்பை காட்டுவார்கள். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். ஆகவே புத ஆத்தியோகம் 2ஆம் இடத்திலே இருப்பதனால் இந்த வாரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பேச்சுக்களை மற்றவர்கள் ஏற்று நடப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சில நேரத்தில் குழந்தைகள் அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களோடு அன்பாகத்தான் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கும். ஆனால் முதல் 2 சுற்றுகளில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் பயப்படாமல் இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். 4வது 5வது முடிவில் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 8ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது.
இல்லாவிட்டால் வயிற்று ரோகம் ஏற்பட்டு அதற்கான செலவனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற குருவுக்கு அஷ்டம குரு என்று கூறுவார்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரம் அடைந்திருக்கிறார். ஆகவே தொழில்துறையில விருத்தி இருக்கிறது, பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. விரயஸ்தானத்துல கேதுவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே சந்திராஷ்டகம் இருக்கிறது. துளாராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை பகல் 1:15 முதல் டிசம்பர் 15 பகல் 3 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து துளாராசியில பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதியில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம், அதில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த சந்திராஷ்டக தினம் கடைசியில் மட்டுமே இருக்கிறது, வார கடைசியிலே. ஆக 13, 14, 15 மாத்திரம் சிறிது எச்சரிக்கை, மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் துளாராசி இருந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவான் வக்கரம் விட்டிருப்பது அஷ்டம குருவாக இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். அதன் மூலமாக அஷ்டம குருவுடைய எப்படி இருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலும் வக்கரம் அடைத்து இருக்கிறார். வக்கரம் அடைந்த கிரகங்கள் உச்ச பலனை கொடுக்கும். ஆகவே உங்களுக்கு இனிமேல் காரிய வெற்றி காத்திருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, செவ்வாய் பார்வை இருக்கிறது, சனி பார்வை, 3 கிரகங்கள் பார்வை, கேதுடைய பார்வை. ஆக 4 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். கேதுடைய பார்வை என்பது வண்டி வாகனம் போகும்போது சிறிது எச்சரிக்கையை தேவை, ஆனால் பெரிய காயங்கள் ஏற்படுத்தாது. என்றால் குருடைய பார்வை என்று இருப்பதனால் பெரிய காயங்கள் ஏற்படுத்தாது. செவ்வாய் என்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார், அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பார்வை என்பது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காரியங்கள் செய்வதற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது. ஆக இந்த 4 கிரகங்களுடைய சம்பந்தம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சூரியனுடைய புதன் இருக்கிறார்கள், புத அத்தியோகம். ஆகவே புத்திசனத்தனமாக நினைத்து காரியங்களை செய்வீர்கள், அதில் ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். குருடைய பார்வை தேவபலம் நன்றாக இருக்கிறது, தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவருடைய பரிபூர்ண ஆசி, பரிபூர்ண அன்பு உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் கூட உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள், ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள், அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம், அன்பு, ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இருக்கிறது. விருச்சிக ராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, முழு நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் இருப்பது நன்மையை கொடுத்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனால் சிறு கால தாமதமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார்.
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நீங்கள் சுப செலவுக்காக கடன் வாங்குங்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல குருவானவருக்கு அதிகமான போட்டிகள் இருக்கும். ஆனால் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றியும் பெற முடியும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது இந்த வாரம் எதிரிகளால் தனலாபம் காத்திருக்கிறது. எதிரிகள் மனமுவந்து உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். மேலும் பெண்களால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. 3ஆம் இடத்துல சந்திரன் சனி இருப்பது, அதாவது முக்கியமாக சனிபான் 3ஆம் இடத்துல இருப்பது நல்ல தைரியம், புகழ், அந்தஸ்து அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வீரியமும் நன்றாக இருக்கும். 4ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 4ஆம் இடத்துல ராகுவான் ஜலராசியில் இருப்பதால் தாய்க்கு நல்ல அனுகூலம் இருக்கிறது. தாயால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சிறு உடல் பாதைகள், முதுகொலி மாத்திரம் தாய்க்கு ஏற்படுத்தும், வேறு தோஷங்கள் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசக்கூடாது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் பிரச்சனையும் சண்டையும் தான் வரும். முக்கியமாக சகோதரருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தூங்கும் போதுதான் எல்லா நினைவும் உங்களுக்கு வரும். தூங்கும் போதுதான் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி சிந்தனை எல்லாம் வரும். அந்த சிந்தனையின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் குரு பார்வை இருப்பது சரியான பயிற்சியின் மூலமாக நீங்கள் நன்றாக தூங்க முடியும். நன்றாக தூங்கினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மேலும் தொழில் விஷயத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். தனுசு ராசியில் வந்து மூலத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய், டிசம்பர் 12 வியாழன், டிசம்பர் 14 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது பண விஷயத்திலே சிக்கல் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பூர்வ சொத்துக்கள் விஷயமாகவும் சகோதர விஷயமாகவும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது ஒரு சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும் சுக்கிரன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். செவ்வாயும் பார்க்கிறார். செவ்வாய் நீச்ச பார்வை கிடையாது, வக்கர பார்வை. ஆகவே வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் இந்த வாரத்திலே புது வாகனம் வாங்குவதற்கும் ஏற்பாடு செய்யலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல சனிபான் இருப்பது தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. எந்த காரியம் எடுத்தாலும் சிறு தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். 3ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடம் குரு பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக நல்ல பாக்கியம் சந்தோஷம் அனைத்தும் இருக்கிறது. லாபசத்தில் சூரியன் புதன் இருப்பது புத ஆதித்ய யோகம். அதன் மூலமாக நீங்கள் எல்லா வகையிலும் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு உத்தமமான வாரமாக இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கு இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் நீங்கள் அடைய முடியும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இந்த வாரம் அனுகூலமாக இருக்கிறது. இருந்தாலும் 7.5 சனி சிறிது காரிய தாமத்தை ஏற்படுத்திக்கிறோம். அந்த காரிய தாமத்திலிருந்து
தப்பிப்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சநேயருக்கு நெய்திபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக காரிய தாமதங்கள் அனைத்தும் விலகி நன்மைகளை பெற்று இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் பெரிய உச்சத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசியிலே ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நினைத்த காரியத்தெல்லாம் சாதிப்பீர்கள். ஆனால் இந்த வாரத்திலே உங்கள் ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலே சந்திரன் சனி இருப்பது தூக்கமின்மை ஏற்படும், வேலைப்படு அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் தூங்க பழகிக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரண்டாம் இடத்துல ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், இருந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நான்காம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்ற ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தாய் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையில எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவன்கள் ஆகும். செலவன்கள் என்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எட்டாம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் சனமான 10ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவால் பார்க்கப்படுகிறார். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது செலவினங்கள் ஆகும். அனைத்து செலவினங்களும் சுப செலவாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். அந்த செவ்வாய் ஒரு பக்கம் வெற்றியை கொடுத்தாலும் தொழிலை சம்பாதிக்கிற பணம் செலவனங்கள் ஆகும், கடன் கட்டுவதற்கு சரியாக இருக்கும் என்று இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்திபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். மேலும் தூக்கமின்மை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக, செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானமும் இருக்கும். இந்த வாரம் இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் மூலமாக அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசியில் ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள், நன்மைகளை பெற முடியும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 7ஆம் இடத்தில் கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். லாபஸ்தான பாகியஸ்தானத்தில் சூரியன் புதனது புத ஆத்தியோகத்தை பெறுகிறார்கள். குருவுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே எல்லா வகையிலும் தன லாபம் இருக்கிறது. எந்த தொழில் செய்யப்படுவதாக இருந்தாலும் அது நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பது உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் 12ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பது தூக்கமின்மை ஏற்படும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்த பூரட்டாதி 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 14 சனிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 12 வியாழக்கிழமை, டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 7 சனியாக இருக்கிறார். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. மேலும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்திபம் ஆஞ்சநேயருக்கு நெய்திபம் வைத்து விட்டு வாருங்கள்.
இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் புதிய பஞ்சாங்கம் வந்துவிட்டது. வாங்காதவர்கள் விரைவில் வாங்கிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதிதாக ஒரு புத்தகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன், சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம். அந்த சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்திலே எல்லா வகையான நாட்களை பார்ப்பதற்கு எப்படி பார்க்க வேண்டும், எந்த சடங்குகள் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறித்திருக்கிறேன். அதெல்லாம் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.